Hi guys, welcome to updates. நம்ம class 9 CBSE science chapter 11 அதாவது work and energy explanation part 1 தான். ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ஸ்ல நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்? ஸோ மோஷன், அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஆப்ஜெக்டோட காஸ் ஆஃப் மோஷனை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்து கிராவிடேஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுச்சு எது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. ஸோ இப்போ இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஒர்க். இந்த ஒர்க்குங்கிற கான்செப்டை இந்த சாப்டர்ல பார்க்க போகிறோம். இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டாக இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்புறம் பவர். ஸோ பார்த்தீங்கன்னா இது மூணு சேர்ந்து நம்ம மேக்ஸிமம் இந்த சாப்டர்ல பார்க்க போகிறோம். இப்போ ஆல் லிவிங் பீயிங்ஸ் நீட் ஃபுட். லிவிங் பீயிங்ஸ் ஹேவ் டு பெர்ஃபார்ம் செவரல் பேசிக் ஆக்டிவிட்டீஸ் டு சர்வைவ். வி கால் சச் ஆக்டிவிட்டீஸ் லைஃப் ப்ராசஸஸ். ஸோ எல்லா உயிரோட இருக்கிற விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேவைப்படும். இப்போ எல்லா லிவிங் பீயிங்ஸ் ஹேவ் டு பெர்ஃபார்ம் செவரல் பேசிக் ஆக்டிவிட்டீஸ் டு சர்வைவ். ஸோ சர்வைவ் ஆகணும், சில பேசிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். தி எனர்ஜி ஃபார் தீஸ் ப்ராசஸ் கம் ஃப்ரம் த ஃபுட். வி நீட் எனர்ஜி ஃபார் அதர் ஆக்டிவிட்டீஸ் லைக் playing, singing, reading, writing, thinking, jumping, cycling and running. Activities that are trainers require more energy. அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா அவங்க ஓட வேண்டியதாக இருக்கும், குதிக்க வேண்டியதாக இருக்கும், எனிமீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு சேஃபான பிளேஸை தேட வேண்டியதாக இருக்கும். ஆல்சோ வி எங்கேஜ் சம் அனிமல்ஸ் இன் லிஃப்ட் வெயிட், கேரி லோட்ஸ், புல் கார்ட்ஸ் ஆர் ப்ளவ் ஃபீல்ட். ஆல் சச் ஆக்டிவிட்டி ரிக்வயர் எனர்ஜி. ஸோ சில அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது வேலையில் கூட எங்கேஜ் பண்ணுவோம். அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, லோடை கேரி பண்ணுறது, கார்ட்டையோ இல்லைனா ப்ளவுஸையோ ஃபீல்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம மாடு, குதிரை, கேமல்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரெக்வயர் ஆகும். திங்க் ஆஃப் மிஷின். ஸோ மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். மிஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி தேவைப்படும். ஆனால் நம்ம மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி. இப்போ சில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின் பார்த்துருப்போம். ஸோ இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஜினுக்கு பெட்ரோல் போடுவோம், சில இன்ஜினுக்கு டீசல் போடுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா why do living beings and machines need energy? ஸோ இந்த மிஷினுக்கும் லிவிங் பீயிங்க்கும் எனர்ஜி ஏன் தேவைப்படுது? ஒர்க். ஸோ ஒர்க்குனா என்ன? ஸோ நம்ம டே டு டே யூஸில் வந்து ஒர்க்குங்கிற ஒரு டேர்ம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இந்த வேலையை பார்க்குறேன், அந்த வேலை பார்க்குறேங்க. ஆனால் அந்த ஒர்க்கும் ஃபிசிக்ஸில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இது படிக்கலாம். நாட் மச் ஒர்க் இன் ஸ்பைட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங். Kamali is preparing for examination. She spends a lot of time in studies. She reads books, drawing diagrams, organizes her thoughts, collecting question papers, attend classes, discussing problems with her friends, and perform experiments. She expends a lot of energy on these activities. In common parlance, she is working hard. All this hard work may involve very little work if we go by the scientific definition of work. You are working hard to push yourself a huge rock. Let us say that the rock does not move despite all the effort. You get completely exhausted. However, you have not done any work on the rock as there is no displacement of the rock. You stand still for a few moments with the heavy load on your head. You get tired. You have exerted yourself and have spent quite a bit of your energy. Are you doing work on the load? The way we understand the term work insights, work is not done. இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு கமாலி சொன்னாங்க. ஸோ கமாலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயக்ராம் வரைகிறாங்க, அவங்களோட தாட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, கொஷின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி வந்து அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஆனால் இப்போ சாதாரணமாக பார்க்குறப்போ நம்ம பார்த்தோன்னா இதை வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்னு சொல்லுவோம். ஆனால் இதுவே நம்ம வந்து ஃபிசிக்ஸ் வழியாக சயின்டிஃபிக் டெஃபினேஷனில் பார்த்தோம்னா அவங்க ரொம்ப கம்மியான வேலையை தான் செஞ்சுருக்காங்க. சரி, இப்போ ஒரு பெரிய ராக் இருக்குது. அந்த பெரிய கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து தள்ளுறப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது வந்து நவுறாது. அது நவுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தள்ளுறீங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த எனர்ஜியில் எங்கே போயிருக்கோம்? You are completely exhausted. However, you have not done any work on the rock as there is no displacement of the rock. So அந்த ராக் நவுறவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் செஞ்சது எந்த ஒர்க்குமே இல்லை. You stand still for a few moments with the heavy load on your head. ஸோ உங்கள் தலைக்கு வந்து ஒரு ஹெவி லோடை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா நீங்கள் வந்து டயர்ட் ஆவீங்க.
ஆனா சயின்டிபிக் டெஃபினேஷன் படி பார்த்தோம்னா நீங்க ஒரு பிட் ஆஃப் எனர்ஜியை கூட ஸ்பெண்ட் பண்ணல. You climb up a step of staircase and reach the second floor of the building just to see the landscape from there. You may even climb a tall tree. If we apply the scientific definition, these activities involve a lot of work. In day-to-day life, we consider any useful physical or mental labor as work. Activities like playing in the field, talking with friends, humming a tune, watching a movie, attending a function are sometimes not considered to be work. What constitutes work depends on the way we define it. We use and define the term work differently in science. To understand this, let us do the following activities. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பை வந்து ஏறிங்க. உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது கார்டன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கார்டன் வந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வியூலேருந்து உங்களுக்கு சரியாக தெரியலங்கிறதுனால நீங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போய் அந்த இடத்துல இருந்து அந்த கார்டனை பார்க்குறீங்க. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போய் அந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் நிறைய வந்து அதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் போயிருக்கீங்க. ஸோ ஒர்க் நடந்திருக்கு. இன் டே டு டே லைஃப் வி கன்சிடர் எனி யூஸ்ஃபுல் ஃபிசிக்கல் மென்டல் லேபர் ஹஸ் ஒர்க். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் லேபர் இல்லைன்னா மென்டல் லேபரை கூட நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபீல்டில் போய் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, ஒரு டியூனை ஹம் பண்ணுறது, ஒரு மூவியை பார்க்கறது, ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒர்க்னா என்னன்னா அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒர்க்கை டிஃபைன் பண்ணுறதுல சயின்ஸ்ல வந்து டிஃப்ரெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட் அஸ் நவ் டூ த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ். ஆக்டிவிட்டி 11.1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த பேராகிராஃப் எல்லாம் பார்த்துருந்தோம். a number of activities which we normally consider to be work in day-to-day life. For each of us activity, ask the following question and answer them. What is work being done on? What is happening to the object? Who, what is doing the work? So இதில் இந்த கேள்விக்கு நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து இந்த scientific conception of work பத்தி படிக்கணும். To understand the way we view work and define work from the point of view of science, let us consider some situation. Push a pebble lying on a surface. The pebble moves through a distance. You exert a force on the pebble and the pebble got displaced. In this situation, work is done. A girl pulls a trolley and it truly moves through a distance. The girl exerted a force on the trolley and it is just displayed. Therefore, work is done. Lift a book through a height. To do this, you must apply a force. The book rises up. There is a force applied on the book and the book has moved. Hence, work is done. ஸோ ஒர்க் எப்படி நடக்குதுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சயின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப சில சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சர்ஃபேஸில் இருக்கிற அந்த பெப்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் போய் வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படுது. இப்போ அந்த பப்பிள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இந்த சிச்சுவேஷன் ஒர்க் இஸ் டன். A girl pulls a trolley and trolley moves through a distance. ஸோ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலியை வந்து புல் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் போகுது. ஸோ இப்போ பார்க்குறப்போ இந்த இடத்துலயும் வந்து ஒர்க் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்கு. ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் மேலே எடுக்கிறீங்க. இப்போ மேலே எடுக்கிறப்போ அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால ஒர்க் நடந்திருக்கு. இப்போ பார்க்குறப்போ ஒர்க் நடந்திருக்குன்னு சொல்ற இடத்துல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு, கொஞ்சம் அது ஒரு டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்லையும் டிஸ்டன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ சம்மந்தம் இருக்குங்கிறது தெரியுது. A closer look at the above situation reveals that two conditions need to be satisfied on work to be done. A force should act on a body. So force act ஆனா மட்டும்தான் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நகரும். So force act ஆகணும். அடுத்து object must be displaced. So object displace ஆயிருக்கணும். If any one of the following condition does not exist, work is not done. This is the way we view work in science. So இது மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் வந்து பார்க்குறோம். A bullock is pulling a cart. The cart moves. There is a force on the cart and the cart has moved. Do you think the work is done in this situation? So ஒரு புல்லக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் இழுக்குது. So force வந்து எக்ஸர்ட் ஆகுது. There is a force on the cart and the cart has moved. So அந்த கார்ட் வந்து ஒரு டைரக்ஷனுக்கு போயிருக்கு. So இந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்கா? ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்குது, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்கு. Activity 11.2. Think of some situation from your daily life involving work. List them. Discuss with your friend whether work is being done in each situation. Try to reason out your response. If work is done, which is the force acting on the object? What is the object on which the work is done? What happens to the object on the work is done?
So இப்போ work done by a constant force. So ஒரு constant forceனால நடக்கிற work. How is work defined in science? To understand this, we shall first consider the case when the force is acting in the direction of displacement. Let a constant force F act on a object. Let the object be displaced through a distance S in the direction of force. Let W be the work done. We define work to be equal to the product of force and displacement. So workக்கு நமக்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவே தராங்க. அதாவது ஒர்க்குங்கிறது ஃபோர்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற ப்ராடக்ட். அதாவது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். Thus, work done by a force acting on an object is equal to the magnitude of the force multiplied by the distance moved in the direction of the force. Work has only magnitude and no direction. So, work வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸும் அதாவது ஒரு பர்டிகுலரான டைரக்ஷனில் போகிற ஃபோர்ஸும் அந்த டைரக்ஷனில் மூவ் ஆன அந்த ஆப்ஜெக்ட் எந்த தூரம் மூவ் ஆயிருக்கோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ப்ராடக்ட் தான் நமக்கு ஒர்க் டன். ஒர்க் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேக்னிடியூட்னா அளவு. ஸோ அந்த அளவு மட்டும்தான் இருக்குது. ஒர்க்குக்கு டைரக்ஷன் கிடையாது. So in equation 11.1, if F is equal to 1 Newton and S is equal to 1 meter, then the work done by the force will be 1 Newton meter. Here the unit of work is Newton meter or joule. So இந்த இடத்துல 1 Newton அப்புறம் 1 மீட்டர் நடந்துருக்கு. So F into S 1 Newton meter. So இந்த நியூட்டன் மீட்டருங்கிறத நமக்கு ஒரு புது யூனிட்டா சொல்லியிருக்காங்க. அதான் joule. Thus 1 joule is amount of work done on object when a force of 1 Newton is displaced by 1 meter along the line of action of the force. So ஒரு ஆப்ஜெக்ட்டை 1 நியூட்டன் கொடுத்து 1 மீட்டர் நவுத்துனா அது வந்து 1 joule of force வந்து ஆக்ட் ஆயிருக்கா சொல்றாங்க. Look at equation 11.1 carefully. What is it work done when the force on the object is 0? What would be the work done when the displacement of the object is 0? Refer to the condition that has to be satisfied. Say that the work is done. So ஒருவேளை force 0 இருந்தா கண்டிப்பா W is equal to force into S. ஒருவேளை force 0 இருந்தா கண்டிப்பா 0 into S 0 தான் வரும். ஒருவேளை displacement 0 இருந்தாலும் 0 into F 0 தான் வரும். ஸோ அதனாலேயே force இல்லைனா displacement இல்லை ரெண்டுமே ஏதாவது ஒண்ணுமே இல்லைனா ரெண்டுமே 0 இருந்ததுன்னா கண்டிப்பா ஒர்க் வந்து நடக்காது. A force of 5 Newton is acting on an object. The object is displaced to 2 meter in the direction of the force. So ஒரு force of 5 Newton வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது. So அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 meter displace ஆகுது in the direction of force. So அந்த direction of forceல displace ஆகுது. If the force act on the object all through the displacement, then work done is 5 Newton into 2 meter. So இப்போ force ஓட directionலயே அது வந்து displace ஆயிருக்கிறதுனால நமக்கு work done என்ன force into displacement. So 5 into 2 10 Newton meter or 10 joule. Consider another situation in which the force and displacement are in the same direction. A baby pulling a toy car parallel to the ground, as shown in the figure 11.4. The baby has exerted force in the direction of displacement in the car. In this situation, the work done will be equal to the product of the force and displacement. In such situation, the work done by the force is taken as positive. So, இப்போ force ஒரே directionல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒர்க்கை நம்ம பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை கை மூலியமா இழுக்குது. ஸோ அது இழுக்கிறதும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு, அந்த கார் வந்து வர்றதும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் ஒர்க் தான் நடந்திருக்கு. Consider a situation in which object is moving with a uniform velocity along a particular direction. Now a retarding force F is applied to the opposite direction. That is, the angle between two directions is 180 degree. Let the object stop after displacement S. In such situation, the work done by the force F is taken as negative. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கார் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அது வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கும். ஸோ அதனாலேயே ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் F into minus S or minus F into S. It is clear from the above discussion that work done by a force can either be positive or negative. To understand this, let us do the following activity. Lift an object up. Work is done by the force exerted by you on the object. The object moves upward. The force you exerted is in the direction of displacement. However, there is a force of gravity acting on the object. Which one of these forces is doing positive work? Which one is doing negative work? Give reasons. So நமக்கு above discussionல இருந்து கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒர்க்குங்கிறது ஒரு ஃபோர்ஸ்னால செய்யப்பட்ட ஒரு
work can either be positive or negative. So இது either வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கலாம் இல்லை நெகட்டிவா இருக்கலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் செஞ்சிருக்கோம். The object moves upward, the force you exert is in the direction of the displacement. However, there is a force of gravity acting on the object. Which one of the forces is doing positive work? Which one is doing negative work? Give reasons. So, எது positive work பண்ணுது, எது negative work பண்ணுது? இப்போ பார்க்குறப்போ நம்ம பாசிட்டிவ் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எடுக்கிறோம். ஸோ மேலே எடுக்கிறப்போ அது மேலே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ நம்ம பாசிட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் கிராவிட்டி வந்து அது கீழே எடுக்குது, ஆனால் அது மேலே போகுது. ஸோ கண்டிப்பாக பார்க்குறப்போ இந்த இடத்துல கிராவிட்டி வந்து நெகட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கு. Work done is negative when the force act opposite to the direction of the displacement. Work done is positive when the force is in the direction of displacement. So thank you friends. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you friends. Bye. Hi guys, நான் திரும்ப welcome to அப்படியா. So இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் 9 CBSE சயின்ஸ் சாப்டர் 11 அதாவது ஒர்க் அண்ட் எனர்ஜில எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். So வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். எனர்ஜி. ஸோ நம்ம போன வீடியோல எதை பார்த்தோம், ஒர்க் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஒர்க்னா என்ன, ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் பட்டு அந்த டிஸ்பிளேஸ் ஆகிருந்தா அந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒர்க்கோட யூனிட் வந்து ஜூலுங்கிறத படித்தோம், அதாவது நியூட்டன் மீட்டர். இப்போ எனர்ஜின்னா என்னன்னு பார்க்கலாம். Life is impossible without energy. So life இங்கிறது எனர்ஜி இல்லாம இம்பாசிபிளா சொன்னா. The demand for energy is ever increasing. Where do we get energy from? The sun is the biggest natural source of energy to us. Many of our energy sources are derived from the sun. We can also get energy from the nuclei of atom, the interior of the earth, and the tides. Can you think the other source of energy? The word energy is often used in a daily life. ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல எனர்ஜிங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் சயின்ஸில் அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெசைஸான மீனிங் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கிரிக்கெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனரி விக்கெட்ல வந்து அடிக்குதுன்னா the wicket is thrown away. Similarly, an object when raised to a certain height that gets the capability to do work. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி இல்லாமல் லைஃப் வந்து இம்பாசிபிள். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு எங்கிருந்து எனர்ஜி கிடைக்குது? ஸோ இது வரைக்கும் ஹியூமன் யூஸ் பண்ணால் அதிகமான எனர்ஜின்னு சொல்லணும்னா அதுக்கு நமக்கு பெருசாக கிடைச்ச ஒரு சோர்ஸ்னா அது சன் தான். ஸோ சன்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி வந்து நம்ம எடுக்கிறோம். லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி. Many of our energy sources are derived from the sun. We can also get energy from the nuclei of atom. ஸோ ஆட்டமோட நியூக்ளியிலேருந்து எனர்ஜி எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல செய்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட இன்டீரியர்லேருந்து, அப்புறம் டைட்ஸ் அதாவது அலையிலேருந்து எடுக்கலாம். ஸோ அதர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம யோசிக்க முடியுமா? ஃபியூ சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் லிஸ்டட் above. There are many of the sources of energy. List them. Discuss in groups how certain sources of energy are due to the sun. Are there sources of energy which are not due to the sun? ஸோ சன்னினால எவ்வளோ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ஆர் தேர் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி விச் ஆர் நாட் டியூ டு த சன்? ஸோ சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி வந்து சன்னோட காரணம் இல்லாமல் ஏதாவது இருக்கா? The word energy is often used in our daily life. ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜிங்கிற வேர்டு வந்து ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம சயின்ஸில் பார்க்குறப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டான ஒரு ப்ரிசைஸான மீனிங் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கிரிக்கெட் பால், ஒரு கிரிக்கெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி ஒரு விக்கெட்டில் படுது. ஸோ விக்கெட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டம்பில் இருக்கிறது. ஸோ அது மேலே பட்டதும் அது வந்து ஒரு சர்டின் ஹைட்டுக்கு போய் கீழே விழுது. ஸோ அது எப்படி கீழே விழுது? அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த பால் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அது டிஸ்பிளேஸ் ஆகி கீழே விழுது. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்டம்ப் ஒர்க் செஞ்சிருக்கு. ஸோ ஒர்க் செஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து வந்திருக்கும்? கண்டிப்பாக ஃபோர்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபோர்ஸ் வந்து இங்கே தான் ஆரிஜினாக இருக்கணும். அந்த ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸாக பிரிக்கலாம். ஸோ மஸ்குலர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் ஃபோர்ஸாக மாறி இருக்கு. ஸோ மஸ்குலர் ஃபோர்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குது? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற எனர்ஜி மூலியமா தான். You must have seen that when a raised hammer falls on a nail placed on a piece of wood, it drives the nail into the wood. We have also observed children winning a toy, such as toy car, and when the toy is placed on the floor, it starts moving. When a balloon is filled with air and we press it, we notice a change in its shape. As long as we press it gently, it can come back to its original shape. When the force is withdrawn, however, if we press the balloon hard, it can even explode
producing a blasting balloon. In all this example, the object acquires through different means the capability of doing work. An object having a capability to do work is said to possess energy. The object which does not work loses energy, and the object on which the work is done gains energy. So ஒரு ஹேமர் வந்து போயிட்டு ஒரு பீஸ் ஆஃப் வுட்ல அடிக்கிறோம். ஸோ பீஸ் ஆஃப் வுட் இருக்கு, அதுல வந்து ஒரு நெயில். ஸோ அந்த நெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமரை வச்சு அடிக்கிறோம். ஸோ என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெயில உள்ள தள்ளிடும். இப்போ நமக்கு இது ஏன் நடக்குது? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு. இப்போ அதே குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டாய் கார், அந்த டாய் காரை கீழே வச்சு அதை வந்து தள்ளி விடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு பலூன்ல வந்து ஏரை ஃபில் பண்ணக்கப்புறம் அதை வந்து ஜென்ட்லி ப்ளஸ் பண்ணோம்னா அதோட ஷேப்ல எதுவும் சேஞ்ச் இருக்காது. அதுவே நம்ம வந்து அதை அடிச்சோம் இல்லைன்னா ஏதாவது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை வந்து அழிச்சுறப்போ நம்ம இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோட் ஆகலாம். In all this example, the object acquired through different means the capability of doing work. An object having a capability to do work is said to possess energy. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றது கேப்பபிளா இருக்குன்னா அது வந்து எனர்ஜி ப்ரொசஸ் பண்றதா அர்த்தம். The object which does the work loses energy. So எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுதோ அது எனர்ஜியை லூஸ் பண்ணும். அதுவே எதுல வந்து ஒர்க் நடக்குதோ அது எனர்ஜியை கெயின் பண்ணும். How does an object with energy do work? So ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட எனர்ஜி இருக்குன்னா அது ஒர்க் எப்படி பண்ண முடியும்? An object that possesses energy can exert a force on another object. So அந்த எனர்ஜியை வந்து அது ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணாது, அது வந்து ஃபோர்ஸா மாத்தும். Force or on another object. When this happens, energy is transferred from former to the latter. The second object may move as it receives energy and therefore do some work. Thus the first object had a capacity to do work. This implies that any object that possesses energy can do work. ஸோ இது மூலமா என்ன சொல்ல முடியுதுன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எனர்ஜி வச்சிருந்தா அதால வந்து ஒர்க் செய்ய முடியும். The energy possessed by an object is thus measured in terms of its capacity of doing work. ஸோ அதை ஒர்க் பண்ற கெப்பாசிட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜியை மெஷர் பண்ண முடியும். The unit of energy is therefore the same as the work, that is joule. 1 joule is the energy required to do 1 joule of work. ஸோ ஒரு ஜூல் தான் வந்து எனர்ஜிக்கும் ஒர்க்குக்கும் ஒரே யூனிட் தான். ஸோ ஒரு ஜூல் எனர்ஜி இருந்தால் நம்மளால வந்து ஒரு ஜூல் ஆஃப் ஒர்க்கை பண்ண முடியும். சம்டைம்ஸ் லார்ஜர் யூனிட் ஆஃப் எனர்ஜி கால்டு கிலோ ஜூல். ஸோ கிலோ ஜூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய முடியும். ஸோ கிலோ ஜூல் இருந்ததுன்னா 1 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1000 ஜூல்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜியில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இருக்கும். Luckily, the world we live in provides energy in many different forms. The various forms include mechanical energy, potential energy plus kinetic energy, heat energy, chemical energy, electrical energy and light energy. So different type of energy இருக்கு. நம்ம எனர்ஜி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா லைட் எனர்ஜி இருக்கு, ஹீட் எனர்ஜி இருக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு, சோலார் எனர்ஜி இருக்கு, கெமிக்கல் எனர்ஜி இருக்கு, கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. ஸோ எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பா மாறும் தவிர எனர்ஜி நம்மளால கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. How do you know that some entity is form of energy? Discuss it with your friends and teachers. Kinetic energy. So kinetic energy na enna? இப்போ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். Take a heavy ball. Drop it on a thick bed of sand. A wet ball of sand would be better. Drop the ball on the same sand before height of about 25 cm. The ball creates a depression. So ஒரு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெட்டல் பால் வந்து போடுறோம்னா அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பால் பதியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு டிப்ரெஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. ரிப்பீட் திஸ் ஆக்டிவிட்டி ஃப்ரம் ஹைட்ஸ் ஆஃப் 50 cm, 1 மீட்டர், 1.5 மீட்டர். ஸோ அந்த பாலை இந்த ஹைட்லேருந்து அடுத்து இந்த ஹைட்லேருந்து அடுத்து இந்த ஹைட்லேருந்து வேற ஹைட்லேருந்து போட சொல்கிறாங்க. ensure that all depression are distinctly visible. ஸோ எல்லா டிப்ரெஷனும் டிஃப்ரெண்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன ஹைட்லேருந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும். அதுவே பெரிய ஹைட்லேருந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். Mark the depression to indicate that height from the which the ball was dropped. Compare their depths. So அதோட depth வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணணும். Which one of them is deepest? Which one is shallowest? Why? Why was the ball to make a deeper dent? Discuss and analyze. So இப்போ நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்க்கலாம். Which one of them is the deepest? So நிறைய ஹைட் அதிகமாக இருந்ததுலேருந்து போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு டெப்தா இருக்கும். அதுவே ஹைட் கம்மியா போட்டது தான் கம்மியா இருக்கும் அந்த டெப்த். ஸோ ஏன் விச் ஒன் இஸ் ஷாலோஸ்ட்? ஒய்? ஸோ எது வந்து ஷாலோவஸ்டா இருக்கும்? ஏன்னா சின்னதாக இருந்ததுன்னா ஷாலோவஸ்டா இருக்கும். வாட் ஹாஸ் காஸ் த பால் டு மேக் அ டீப்பர் டென்ட்? ஸோ
அந்த டீப்பர் டெட், ஸோ அது மேல இருந்து போட்டோம், ஸோ அது மேல இருந்து போடுறதுக்கும் இந்த இடத்துல அது டீப்பா ஹோல் கிரியேட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ என்னன்னா இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பால் வந்து நீங்க மேல எடுத்துட்டு போறீங்க, ஒரு 1.5 மீட்டர் மேல எடுத்துட்டு போனா தான் நீங்க கீழே போட முடியும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு போறப்போ அந்த பால்ல எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஏன்னா அந்த பால்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அது எனர்ஜி ஸ்டோர் ஆனதும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே இழுக்கும். அப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜினா இப்போ அந்த பாலை மேல எடுத்துட்டு போறப்போ அதுல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. எவ்வளவு மேல எடுத்துட்டு போறீங்களோ அவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே நீங்க விட்டதுமே டக்குனு கீழே விடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி சொல்ல வருவாங்க. ஸோ கைனடிக் எனர்ஜினா அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இது கூட பார்க்கலாம். Set up an apparatus shown in figure 11.5. So place a wooden block of known as mass in front of the trolley at a convenient fixed distance. So m வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கணும். Place a known mass of plant so that the trolley starts moving. The trolley moves forward and hits the wooden block. Fix a stop on the table in such manner that the trolley stops after hitting the block. The block gets displaced. Note down the displacement of the block. This means the work is done on the block by the trolley as the block has gained energy. From where does the energy come? Repeat this activity by increasing the mass of the plant. In which the case is the displacement more? In which case is the work done more? In which this activity the moving trolley does work and hence it possesses energy. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு apparatus கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இருக்கு. அந்த பேன்ல வந்து நம்ம வெயிட் வைக்கிறோம். ஸோ வெயிட் கம்மியா வச்சா வந்து என்ன ஆகும்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகும். இப்போ அந்த இடத்துல இருக்கிற வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகும். அதுவே ரொம்ப அதிகமாக போட்டோம்னா இது வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறப்போ இந்த இடத்துல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணா ஏன் இந்த இடத்துல போகுது? ஸோ அப்போ இந்த இடத்துல அது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த பக்கம் இருக்கணும்னா இந்த பக்கம் இருந்தால் மட்டும்தான் இது இந்த பக்கம் பெண்ட் ஆக முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ எந்த ஃபோர்ஸ் வந்து அது கீழே இழுக்குது? கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி தான் வந்து அது இழுக்குது. ஸோ எந்த அளவுக்கு அதில் மாஸ் அதிகமாக இருக்கோ வெயிட் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வெயிட் என்னன்னு தெரியும், மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆக வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ அதனால பார்க்குறப்போ பெரிய பிளாக் வச்சா ஸ்பீடாக அது கீழே வரும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கொடுக்குது. இப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்தால் கூட ஒர்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட்ஸால எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அதில் எனர்ஜி இருக்கும். அண்ட் ஆப்ஜெக்ட் மூவிங் ஃபாஸ்டர் கேன் டூ மோர் ஒர்க் தென் அன் ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட் மூவிங் ரிலேட்டிவ்லி ஸ்லோ. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்டராக மூவ் ஆச்சுன்னா அதால வந்து ஒரு ஸ்லோவாக மூவ் ஆகிற ஆப்ஜெக்டை விட அதிகமான எனர்ஜி அதாவது ஒர்க்கை வந்து பண்ண முடியும். இப்போ ஒரு மூவிங் புல்லட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ப்ளோ ஆகிற விண்ட், ரொட்டேட்டிங் வீல், ஸ்பீடிங் ஸ்டோன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ ஒரு டார்கெட்டை வந்து எப்படி ஒரு புல்லட் பியர்ஸ் பண்ணுது, அப்புறம் விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்மிலோட பிளேட்ஸ் எப்படி சுத்துது. ஸோ ஆப்ஜெக்ட் இன் மோஷன் பொசஸ் எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸில் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி நம்ம என்ன சொல்லுவோம்னா கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அ ஃபாலிங் கோகனட், அ ஸ்பீடிங் கார், அ ரோலிங் ஸ்டோன், அ ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட், flowing water, blowing wind, a running athlete, etc. possess kinetic energy. In short, kinetic energy is the energy possessed by an object due to its motion. The kinetic energy of an object increases with its speed. ஸோ ஒரு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுதுன்னா அதுவே ஒரு கார் வந்து ஸ்பீடாக போகுது, ஒரு ஸ்டோன் ரோல் ஆகுது, ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஃப்ளை ஆகுது, வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது, ப்ளோயிங் விண்ட், ஸோ விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ ஆகுது, ரன்னிங் அத்லெட், ஸோ ஒரு அத்லெட் வந்து ஓடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும். இன் ஷார்ட், கைனடிக் எனர்ஜி வந்து என்ன எனர்ஜினா இஸ் possessed by an object due to its motion. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைனடிக் எனர்ஜி டெஃபினேஷன்ஸ்குள்ள கைனடிக் எனர்ஜி இஸ் தி எனர்ஜி possessed by an object due to its motion. The kinetic energy of an object increases with its speed. How much energy is possessed by a moving body by virtue of its motion? By definition, we say that kinetic energy of a body moving with a certain velocity is equal to the work done on it to make it require that velocity. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஷனில் இருக்குன்னா அதில் எவ்வளோ எனர்ஜி வந்து அதுக்கிட்ட இருக்கும். ஸோ பை டெஃபினேஷனை சொல்கிறப்போ kinetic energy of a moving object with certain velocity is equal to the work done on it to make it acquire that velocity. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒர்க் பண்ணக்கப்புறம் அது வந்து ஒரு வெலாசிட்டி எக்ஸ்ட்ரா ஒரு வெலாசிட்டி போகுதுன்னா அந்த வெலாசிட்டி வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம கைனடிக் எனர்ஜியை வந்து ஒரு ஈக்குவேஷனோட ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் m,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி யூல போயிட்டு இருக்கு. லெட் இட் நவ் பி டிஸ்பிளேட் டு டிஸ்டன்ஸ் எஸ். ஸோ எஸ்ங்கிற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அது பண்ணுது. அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் வந்து அது மேலே ஆக்ட் ஆகுது. ஃப்ரம் த ஒர்க் டன் டபிள்யூ இஸ் எஃப்எஸ். ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்எஸ்ங்கிறது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். த ஒர்க் டன் ஆன் த ஆப்ஜெக்ட் வில் காஸ் அ சேஞ்ச் ஆன் இட்ஸ் வெலாசிட்டி. ஸோ ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல பண்றப்போ அது வந்து அதோட வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணும். லெட் இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்ச் ஃப்ரம் யூ டு வி. ஸோ அதோட வெலாசிட்டி வந்து யூல இருந்து வி வரைக்கும் சேஞ்ச் ஆகட்டும். லெட் ஏ பி த ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ்ட். ஸோ ஏ வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆன ஆக்சிலரேஷன். இப்போ 8.5ல நம்ம என்ன படிச்சோம், அதாவது 8th சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன படிச்சோம் பிசிக்ஸ்ல, we studied three equations of motion: the relation connecting the initial velocity u and final velocity of an object moving with a uniform acceleration a and displacement s. So நம்ம பார்த்தோம் v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. இது மூணுமே வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலயும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா v square minus u square is equal to 2as. இது நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும்னா s is equal to v square minus u square by 2a ன்னு வரும். From the section we know that F is equal to mass into acceleration. Thus using in figure 11.1 we can write the work done by the force F as W is equal to mass into acceleration into v square minus u square by 2a. So இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு இடத்துலயும் force ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. So இந்த இடத்துல s இருக்கு. So force ஆல மல்டிப்ளை பண்ணா W மாறும். அதுவே இந்த இடத்துல force இல்ல, நம்ம force ஆ மல்டிப்ளை பண்ணா அது m ன்னு எழுதிக்கலாம். இப்போ இல்லனா W is equal to half into m into v square minus u square. If the object is starting from a stationary position, that is u is equal to 0, then W is equal to half mv square. It is clear that the work done is equal to the change in the kinetic energy of an object. அதுவே அந்த u வந்து 0வா இருந்தா நம்ம u போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 0 நம்ம என்ன பண்ணாலுமே 0வா தான் இருக்க போகுது. It is clear that work done is equal to the change in the kinetic energy of an object. If u is equal to 0, the work will be half mv square. Thus, the kinetic energy possessed by an object of mass m moving with a uniform velocity v is ek. அதாவது energy kinetic. So கீழே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் is equal to half mv square. So thank you friends. இதோட கன்க்ளூஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you friends. Bye. Hi guys, நான் அப்துல். Welcome to Rapid Answer. நீங்க வந்து நம்ம கிளாஸ் 9 CBSE-ல சயின்ஸ் சாப்டர் 11 அதாவது ஒர்க் அண்ட் எனர்ஜில எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து உங்க கையில இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. ஸோ அதை மாட்டினதுக்கப்புறம் ஒரு எண்டை வந்து நல்லா இழுங்க. ஸோ அதை ஒரு எண்டை வந்து இழுக்கிறப்போ உங்க கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் இப்படி வந்து நீங்க இங்க இழுப்பீங்க. ஸோ அதை விட்டதும் என்ன ஆகும்னா திரும்ப வந்து உங்க கையிலேயே வந்து அது விழுந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகுது? What happens? The band will tend to regain its original length. Obviously, the band had acquired energy and its strengthened position. So, அது வந்து stretch பண்ணும். So, அந்த stretch பண்ண நேரத்துல அது வந்து ஒரு எனர்ஜியை possess பண்ணிருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு எனர்ஜியை possess பண்ணிருந்தா மட்டும்தான் அதால திரும்பி அதே இடத்துக்கு வந்திருக்க முடியும். ஏன்னா அது திரும்பி அந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பா டிஸ்பிளேஸும் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு ஃபோர்ஸோடயும் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அது ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அது ஒர்க் பண்ணிருக்கணும்னா கண்டிப்பா அதுல ஒரு எனர்ஜி ஸ்டோர் இருக்கணும். ஆனா அந்த எனர்ஜி எப்படி வந்தது? அந்த எனர்ஜி வந்திருக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ரப்பர் பேண்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணப்போ அதுல ஏதாவது ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கணும். ஸோ அது என்ன எனர்ஜி? இப்போ அதே மாதிரி ஆக்டிவிட்டி 11.9 ஒரு ஸ்லிங்கி. ஸோ ஸ்லிங்கின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ ஸ்லிங்கினா வந்து ஸ்ட்ரிங்ல பார்த்தே இருக்கும், அது வந்து ஒரு டாய். ஸோ அதோட ஒரு எண்டை வந்து ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எண்டை வந்து இன்னொரு இடத்துல பிடிச்சிக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும், அதை வந்து இழுக்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், கம்ப்ரஸ் பண்ணலாம். இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டோட வந்து நீங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல அதுல வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுவே அதை விட்டா என்ன ஆகும்? டக்குன்னு அதோட ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு வந்துடும். டேக் அ டாய் கார். ஸோ டாய் கார் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாய் கார்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட கீயை வச்சு அதை வைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கார் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியாது. ஆனா ஸோ கார்ல வந்து பழைய கார்லாம் நம்ம இப்போ சாதாரண யூஸ் பண்ற இந்த ரிமோட் கார் அதெல்லாம் இல்லாதப்போ அந்த கார் வந்து மூவ் பண்ணணும்னா இருந்த ஒரு வழி என்னன்னா இந்த கீ. ஸோ இப்போ கூட நிறைய பேர் இந்த கீ கார்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கீயை வந்து அதை அந்த கீ ஹோல்குள்ள விட்டு
அதை வந்து வைண்ட் பண்ணுவாங்க, அந்த கீயை வந்து சுத்துவாங்க. ஸோ அதை சுத்துறப்போ என்ன ஆகும்னா அதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ சில கீர் மூலியமா அது வந்து எவ்வளவு சுத்துறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து போகும். Place the car on the ground. Did it move? Where did it acquire energy? So energy எங்க இருந்து acquire பண்ணிருக்கோம்? கண்டிப்பா நம்ம அதை சுத்தணும். ஸோ அதை சுத்தினப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம். Does the energy acquired depend on the number of windings? Can you test this? இப்போ அதே மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க. அந்த கல்லை வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஹைட்டுக்கு மேலே எடுங்க. அதை எடுத்துட்டு இப்போ அந்த கல்லுல வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குது. ஸோ இப்போ அதை விட்டீங்கன்னா அது கீழே விழுது. அது கீழே வரப்போ ஒரு ஃபோர்ஸோடய விழுது. விழுந்ததுமே அது வந்து ஒரு டிஸ்பிளேஸும் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக அது ஒர்க் பண்ணியிருக்கு. அது ஒர்க் பண்ணிருக்கணும்னா கண்டிப்பாக அதில் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கணும். ஸோ அந்த எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? இப்போ அந்த இடத்துல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னா இருந்து ஒரே ஒரு வழி, அதை மேலே எடுத்துட்டு போறப்ப மட்டும்தான். ஸோ மேலே எடுத்துட்டு போறப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அது மேலே ஆக்ட் பண்ற கிராவிட்டிக்கு எதிராக வந்து நம்ம அதை மேலே எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அது மூலியமா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. From where did it get energy? Think and discuss. ஸோ இந்த அப்போ சிச்சுவேஷன்ல நமக்கு எனர்ஜிலாம் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கிறது பார்த்தோம். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறுது. ஸோ இது வந்து அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இல்லைன்னா ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றப்போ அந்த ஸ்ட்ரெச் பண்றப்போ வந்து நம்ம ஒரு எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். The energy transferred to the band is potential energy. ஸோ இப்போ அந்த எனர்ஜி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அதுக்குள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜியை கொடுக்குறோம். ஸோ அது மூலியமா என்ன ஆகும்னா அந்த ரப்பர் பேண்ட்ல ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அதை விட்டதுமே டக்குனு பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல அதுக்குள்ள இருக்கிறது ஒரே பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி ஒரு டாய் கார்ல வந்து கீயை போட்டு வைண்ட் பண்றப்போ அந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் ஆகுது. அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோட இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிறதுனால அது வந்து முன்னாடி மூவ் ஆகுது. இப்போ டேக் அ பேம்பு ஸ்டிக் அண்ட் மேக் அ போ. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேம்பு ஸ்டிக் வச்சு ஒரு போஸ் பண்ண சொல்றாங்க. அப்புறம் ஒரு லைட் ஸ்டிக்கை வச்சு ஒரு ஆரோவை செஞ்சு அதோட எண்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதாவது வந்து நமக்கு ஒரு ஆரோ, அதாவது நமக்கு ஒரு அப்புறம் ஒரு போ பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த போ அண்ட் ஆரோ தான் இப்போ நமக்கு பண்ண சொல்றாங்க. நான் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங் அண்ட் ரிலீஸ் ஆரோ. ஸோ இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. Notice the arrow flying off the bow. Notice a change in the shape of the bow. So அந்த arrow வந்து அந்த இது ஸ்ட்ரெச் ஆன நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போகுது. அதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேக்ல ஸ்ட்ரெச் ஆகும். இது இந்த பக்கம் ஸ்ட்ரெச் ஆகி அதை விட்டதுமே இது இந்த பக்கம் போகும் arrow. The potential energy stored in the bow due to the change of shape is thus used in the form of kinetic energy in throwing up the arrow. So இப்போ அந்த arrow மூவ் ஆகுறப்போ கண்டிப்பா அது ஒரு எனர்ஜியை பொசஸ் பண்ணும். ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட் பொசஸ் பண்ற எனர்ஜி என்னது? கைனடிக் எனர்ஜி. ஸோ கண்டிப்பா பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் an object at a height. ஸோ ஒரு ஹைட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுமா? ஸோ இதை பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த எக்ஸசைஸ்ல. ஸோ அதாவது நம்ம இந்த ஆக்டிவிட்டியை பார்த்தப்போ ஒரு கல்லை வந்து மேலே எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் வரப்போகுது. அண்ட் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் எனர்ஜி when raised through height. ஸோ ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் வந்து கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா நடக்குது. ஸோ அந்த வேலை எடுக்கிறப்போ கிராவிட்டி வந்து இந்த பக்கமே வேலை செய்யுது. ஸோ அது வேலை செய்யறப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து அது மேல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ மேல இருக்கிற ஒரு கல்லை நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை வச்சு எடுத்துட்டு வரோம்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இன்னும் அதுல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல வேற எதுவுமே அது வந்து அப்போஸ் பண்ணல. The gravitational potential energy of an object at a point above the ground is defined as the work done in raising it from the ground to the point against gravity. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எடுத்து அதை வந்து கலெக்ட் பண்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் an ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
எப்படி டிஃபைன் பண்ணனா ஒரு கிரவுண்டுக்கு மேல இருக்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ணா ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஒர்க் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ அதான் வந்து இந்த இடத்துல potential energy of an object at height ல சொல்றாங்க. It is easy to arrive at an expression for the gravitational potential energy of an object at a height. ஸோ இப்போ இந்த இடத்துல இதான் கிரவுண்டு. ஸோ கிரவுண்டில் ஹெச் அதாவது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை மேலே எடுக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹைட் ஹெச்சுக்கு போகுது. The force is required to do this. The minimum force required to raise the object is equal to the weight of the object. ஸோ இதை வந்து மேலே தூக்கணும்னா மினிமம் எவ்வளோ வெயிட் தேவைப்படும், அதாவது மினிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும், அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக தேவைப்படும். ஸோ வெயிட் என்ன mg. The object gains the energy equal to the work done on it. Let the work done on the object against gravity be W. So அதுக்கு against பண்ண அந்த gravity against பண்ண அந்த work வந்து W னு சொல்லலாம். That is work done. W is equal to force into displacement. So force இந்த இடத்துல mass into acceleration தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல accelerationக்கு பதிலா g இருக்குது. So அதனால mg. அப்புறம் displacement வந்து அந்த இடத்துல இருந்ததுல s இருந்தது. ஆனா இந்த இடத்துல வந்து அது h ஏன்னா height. So mgh. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா EP. ஸோ அதாவது எனர்ஜி பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா mgh. ஸோ the potential energy of an object at a height depends on the ground level or to the zero level you choose. An object in the given position can have certain potential energy with respect to one level and different values of potential energy with respect to another level. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நமக்கு குழப்புற ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் டு நோட் தட் த ஒர்க் டன் பை த கிராவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபரன்ஸ் இன் த வெர்டிகல் ஹைட்ஸ் அண்ட் initial and the final position of the object and not on the part along which the object is moved. ஸோ இதை மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஏ பி, இந்த இடத்துல ஏ பி ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஹெச் தான். ரெண்டுமே ஹைட் ஹெச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அது பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நேரம் மேலே போகுது. அதுவே பார்ட் 2ல இப்படி போய் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி மறுபடியும் இந்த போய் இந்த பக்கம் போயிருக்கு. ஸோ இப்படி பார்க்குறப்போ அதில் ரெண்டுத்துலையுமே எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும்னு சொல்றீங்கன்னா, ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, இதில் கம்மியாக இருக்கும் இதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா வந்து இதில் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் கிடையாது. ஏன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கிராவிடேஷனல் எனர்ஜி அகேன்ஸ்டாக பண்ணது மட்டும்தான் சேரும். ஸோ அதனால பார்க்குறப்போ இந்த இடத்துலையுமே சேமா தான் இருக்கும். Where a block is raised from position A to B by taking two different paths. Let the height AB is equal to h. In both the situation, the work done on the object is mgh. So ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா mgh தான். இந்த இடத்துலயும் h தான் வரும், இந்த இடத்துலயும் h தான் வரும். So h plus நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அது கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா பண்ணது இவ்வளவுதான். So thank you friends. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you friends. Bye. Hi guys, நான் திரும்ப welcome to Abdias. இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் 9 CBSE ல சயின்ஸ் சாப்டர் 11 அத வொர்க் அண்ட் எனர்ஜில எக்ஸ்பிளனேஷன் ஃபைனல் பார்ட், அத எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 4 கன்க்ளூஷன் பார்ட் தான் பார்க்க போறோம். So வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணலாம். Or various energy form inconvertible. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி ஃபார்ம்ஸ் இருக்குங்க அதை பார்த்துருந்தோம். ஸோ சோலார் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்குது. இப்போ இந்த எனர்ஜியில் வேற ஃபார்முக்கு நம்மளால மாற்ற முடியுமா? கேன் வி கன்வெர்ட் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர்? நம்மளால வந்து மாற்ற முடியும். வி ஃபைண்ட் இன் நேச்சர் a number of instances of conversion of energy from one form to another. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்மாக மாறுறதுனால தான் வேரியேஷன் நடக்குது. சிட் இன் ஸ்மால் குரூப்ஸ். ஸோ வந்து எனர்ஜி கன்வர்ஷன் வந்து நேச்சரில் எப்படி வந்து நிறைய டைப் நடக்குது. ஸோ ஃபாலோவிங் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பை டிஸ்கஸ் பண்ணலாம். ஹவு டு கிரீன் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஃபுட். ஸோ கிரீன் பிளான்ஸ் வந்து எப்படி ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கிரீன் பிளான்ஸ் வந்து எப்படி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் அவங்களுக்கு என்னென்ன எனர்ஜி வேணும்? ஸோ அவங்களுக்கு தேவையானது வந்து லைட் எனர்ஜி, அதாவது லைட் எனர்ஜி சொல்கிற மாதிரி ஹீட் எனர்ஜி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாட்டர் தேவைப்படுது. அடுத்து அவங்களுக்கு தேவையானது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த இடத்துல அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிளான்ட் வளர்றதுக்கான ஒரு எனர்ஜி கிடைக்குது. வேர் டு கெட் தேர் எனர்ஜி ஃப்ரம்? வை டஸ் த ஏர் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ்?
ஸோ ஏன் வந்து ஏர் வந்து ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸுக்கு போகுது? ஹவ் ஆர் ஃபியூவல் சச் அஸ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ஃபார்ம்டு? ஸோ பெட்ரோலியமும் கோலும் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அதாவது நிறைய காடு மரம் அப்புறம் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் இருக்கிறப்போ எர்த்குவேக்ஸ்னாலையும் நிறைய டிசாஸ்டர்னாலையும் அது வந்து பூமி கீழே ரொம்ப ஹை ப்ரெஷர்லையும் ஹை டெம்பரேச்சர்லையும் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை டெம்பரேச்சரும் ப்ரெஷர் அதிகமாக இந்த மாதிரி வந்து கோல் அப்புறம் ஃபியூவலா மாற ஆரம்பிச்சது பெட்ரோலியமா. வாட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன் சஸ்டெயின் த வாட்டர் சைக்கிள்? ஸோ இந்த வாட்டர் சைக்கிள் வந்து என்ன எனர்ஜி கன்வர்ஷன்ஸ்லாம் சஸ்டெயின் பண்ணுது? ஸோ வாட்டர் சைக்கிளுங்கிறது தண்ணி வந்து கடல்ல இருந்து மேகமாகும். அந்த மேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டோட்டலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆகி அது வந்து மழை பெய்யும். அந்த மழை வந்து எல்லா இடத்துலயும் பெஞ்சு கடைசியில கடலுக்கு போகும். ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிளான வாட்டர் சைக்கிள். ஸோ இந்த இடத்துல எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ஆக்டிவிட்டி 11.14. இப்போ நிறைய ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் தான் இருக்குது. ஸோ அதுல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிஃப்ரெண்ட் எனர்ஜியா மாத்துறது. ஸோ இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி டிஃப்ரெண்ட் எனர்ஜியா மாத்துறதுனா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு லைட் எனர்ஜி பல்ப், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு ஹீட் எனர்ஜி ஹீட்டர், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு கைனடிக் எனர்ஜி மோட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய டிஃப்ரெண்டான இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. Many of the human activities and gases we involve conversion of energy from one form to another. Make a list of such activities and such gases. Identify in each activity gas and the kind of energy conversion that takes place. ஸோ இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன? இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ங்கிறத நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம். அதாவது மாஸ் வந்து நம்மளால கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல மாஸ் இருந்தப்போ இந்த பண்ண எனர்ஜி இருக்குன்னா கண்டிப்பா நமக்கு என்ன புரியுதுன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா எனர்ஜி வந்து நம்மளால கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது. இல்லை தட் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா மாற்ற முடியும். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒன்று அந்த எனர்ஜி வந்து டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆனா அந்த டோட்டல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அன்சேஞ்சா தான் இருக்கும். இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது எனர்ஜியை வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. It can neither be created or be destroyed. The total energy before and after the transformation remains the same. ஸோ அது வந்து நம்மளால கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஸோ டோட்டல் எனர்ஜி வந்து ஒரு விஷயத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சேஞ்சுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு அப்புறமா இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கலாம். The total energy before and after the transformation remains the same. The law of conservation of energy is valid in all situations and for all kind of transformation. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கும் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வேலிடா இருக்கும். Consider a simple example. Let an object of mass m be made to fall freely from a height h. So ஒரு மாஸ் m இருக்கிற ஆப்ஜெக்ட் ஒரு ஹைட் h ல இருந்து கீழே விழுது. அது ஸ்டார்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் mgh. ஸோ mgh இருக்கும். ஸோ அட் ஸ்டார்ட் ஸோ இந்த இடத்துல அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்ல அது மேல இருக்கிறப்போ இந்த பாயிண்ட்ல அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா அது கிராவிட்டி தண்ணி இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கு. அப்புறம் கைனடிக் எனர்ஜிங்கிறது ஜீரோவா இருக்கும். ஆனா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா it is because the velocity is totally zero. ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெலாசிட்டியில டிபெண்ட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இருக்கும். இந்த இடத்துல வெலாசிட்டி ஜீரோங்கிறதுனால அதுக்கு கைனடிக் எனர்ஜி ஜீரோவா தான் இருக்கும். இப்போ இது கீழே விழுந்தப்போ என்ன ஆகும்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். அப்போ இது எங்க போகுது? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கம்மியாகிறதுனால அது கீழே விழுது. ஸோ அது கீழே விழுறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு மோஷனுக்கு வருது. அது மோஷனுக்கு வந்தா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனா தானா கைனடிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மி ஆகிட்டே வரும். ஸோ அப்படியே வந்து இது வந்து ஃப்ளோரை ஹிட் பண்ணுறப்போ ரெண்டுமே ஜீரோ ஆகிடும். ஸோ அது எங்கே போகுது? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லூஸான சர்ஃபேஸாக இருந்தால் அது ஒரு ஹோல் கிரியேட் பண்ணும். அது ஹோல் கிரியேட் பண்ணுறப்போ அது வந்து ஒரு ஒர்க் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கூட மாறும். ஸோ சில இடத்துல வந்து ஃப்ரிக்ஷனல் எனர்ஜியாக மாறிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடணும்னா கண்டிப்பாக சத்தம் கேட்கும். ஸோ ஒரு நமக்கு வந்து அந்த
இடத்துல வந்து சவுண்ட் எனர்ஜியா கூட கன்வெர்ட் ஆகுது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ஒரு சர்ஃபேஸ்ல போட்டோம்னா நமக்கு வந்து அது இந்த இடத்துல உடையறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து சத்தம் கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். If v is the velocity of the object at given instant, the kinetic energy would be half mv square. As the fall of the object continues, the potential energy would decrease while the kinetic energy would increase. When the object is about to reach the ground, h is equal to 0 and v will be the highest. Therefore, the kinetic energy would be largest and potential energy would be least. However, the sum of the potential and the kinetic energy of the object would be same at all points. So, எல்லா பாயிண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சேமா தான் இருக்கும் சம் வந்து. ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இதை வந்து கைனடிக் எனர்ஜி நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த கல்லு வந்து கீழே விழுது. ஸோ இது வந்து மொத்தம் 5 இடத்த தாண்டி போகுது. 1 2 3 4 5. இதே மாதிரி வந்து மாதிரி இந்த இடத்துலயே 5. ஸோ அது வந்து இந்த இடத்துல வர்றப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இந்த இடத்துல ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்குது. ஸோ அதுகிட்ட வந்து இப்போ 5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து அது 0 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ நமக்கு 5ங்கிற இது கிடைக்குது. இப்போ அது இந்த இடத்துல வர்றப்போ என்ன ஆகும்னா கம்மியாகும் பொட்டன்ஷியல் எனர்ஜி 4ஆ மாறும். ஆனா இந்த இடத்துல இது 1ஆ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு 1 + 4 5 தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இது 2 ஆகும், இது 3 ஆகும் 5. இந்த இடத்துல இது 3, இது 2 5 4 1 5. எண்ட்ல வந்து இந்த இடத்துல 5 இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும், 0 அது 0 இருக்கும். ஸோ 5 எல்லா இடத்துலயும் பார்க்குறப்போ நமக்கு 5 5 5 மட்டும் தான் வருது. ஸோ அந்த எந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்லையும் அந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜியோடையும் கைனடிக் எனர்ஜியோட சம்மும் சேமா தான் இருக்கும் த்ரூ அவுட் த ஃபால். Potential energy plus kinetic energy is equal to constant, or mgh plus half mv square is equal to constant. So அதான் பார்த்தா கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் சேர்த்தா அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்முக்கு கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். The sum of kinetic energy and potential energy of an object is its total mechanical energy. We find that during free fall of the object, the decrease in potential energy at any point in this path appears as an equal amount of increase in kinetic energy. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் வந்து டோட்டலாக சேர்ந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக வருது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால்ல கீழே எழுது, அதாவது கிராவிட்டி நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், அதுவே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம மறந்துடுறோம். ஸோ பியூரான ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப மைனூட்டான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. On the motion of object has been ignored. Here the effect of air resistance on the motion of the object has been ignored. So அதனால இந்த இடத்துல ஒரு continuous transformation of gravitational potential energy into kinetic energy நடந்துகிட்டு இருக்கு. Think it over. So இப்போ ஒருவேளை நேச்சர் வந்து எனர்ஜியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை அலோ பண்ணலன்னா என்ன இருக்கும்? ஸோ கண்டிப்பா நேச்சரால அது முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பவர் இருந்து அதால வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை அலோ பண்ணலன்னா என்ன இருக்கும்? ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல லைஃப்ங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்காது. ஏன்னா வந்து நமக்கு சன்ல இருந்து கிடைச்ச எனர்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச லைட் எனர்ஜினால தான் இந்த பூமியில கிட்டத்தட்ட எல்லா செல்ஸுமே கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த எல்லா செல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மரத்தை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதுல இருந்து சின்ன சின்ன லிவிங் ஆர்கானிசம் கிரியேட் ஆச்சு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி தான் ஹியூமன் வந்துச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல லைஃப்ங்கிறது பாசிபிளே இல்லாம வெறும் ஒரு பிளானட்டா இருந்திருக்கும். ஸோ அந்த பிளானட்டா கூட இல்லாம டோட்டலி எதுவுமே இருந்திருக்காது, ஜஸ்ட் நத்திங். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் எனர்ஜி வேணும், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஸோ ஒர்க் பண்றதுக்கு ஒரு ரேட்னு இருக்கும். இப்போ ஒரு விஷயம் ஒரு ஆளாலே இன்னொரு ஒர்க் பண்ண முடியும், இன்னொருத்தங்களாலே ஒரு ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு மனுஷனால வந்து இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நடக்க முடியும். அதே மாதிரி ஒரு காராலே இங்க இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் போக முடியும். ஆனா இங்க விஷயம் என்னன்னா அந்த மனுஷன் வந்து நடக்கிறதுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆகும். அதுவே அந்த காரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hoursல போயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒர்க் பண்ணிருக்காங்க, 2 பேரும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணிருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அதே அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் செஞ்சிருக்காங்க. ஸோ
இங்கே வந்து நமக்கு ஒர்க்னு போடுறப்போ ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு, இந்த இடத்துல ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன சேஞ்ச் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். Do all of us work at the same rate? Do machine consume or transfer energy at the same rate? Again, agent that transfer energy to work at different level. Let us understand this following activity. So ரெண்டு பசங்க இருக்காங்க A and B. ஸோ அவங்க வந்து ரெண்டுமே ஒரே வெயிட் தான் பண்ணுவாங்க, அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஒரே வெயிட்டாக தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்லி ஒரு ரோப்ல வந்து வேலை ஆரம்பிக்கிறாங்க. போத் ரீச் ஹைட் ஆஃப் 8 மீட்டர். ஸோ 8 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிறாங்க. Let us say A takes 15 seconds while B take 20 seconds to accomplish the task. ஸோ ஒரு A வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்ல முடிச்சிடுறாங்க, B வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ல முடிக்கிறாங்க. What is the work done by each? The work done is the same. However, A has taken less time than B to do the work. Who has done more work in a given time? Say in 1 second. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட 8 மீட்டர் வந்து இவர் வந்து 15 செகண்ட்ல போயிட்டாரு, இவர் வந்து 20 செகண்ட்ல போயிட்டாரு. ஸோ நமக்கு தேவையானது வந்து ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து வெயிட். ஸோ ரெண்டு பேரோட வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறப்போ W into 8. ஸோ 8W is equal to 8W. ஸோ இதே வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம், இதே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பேரும் 1:1. ஸோ ஒரே அளவு ஒர்க் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆனால் இவர் வந்து 15 செகண்ட்ஸ்ல அதை பண்ணியிருக்காரு, இவர் வந்து 20 செகண்ட்ஸ்ல பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ரெண்டு பேரும் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ல பண்ணியிருக்காங்க. A stronger person may do work in a relatively less time. A more powerful vehicle would complete a journey in a shorter time less than a powerful one. We talk of power of machine like motorbikes and motor cars. The speed at which the vehicle change energy or do work is basis for their classification. Power measures the speed of the work done, that is how fast or slow work is done. Power defined as the rate of doing work or the rate of transfer of energy. If an agent does a work W in time T, then power is given by power is equal to work by time. So ஒரு stronger person வந்து பார்த்தீங்கன்னா certain work வந்து ஒரு less timeல பண்ண முடியும். அதே ஒரு more powerful வெஹிக்கலால ஒரு ஜர்னி வந்து டக்குன்னு முடிக்க முடியும் சொன்ன மாதிரியே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மிஷின்ஸோட பவரை வந்து பற்றி பேசுகிறோம். ஸோ மோட்டார் பைக்ஸ், மோட்டார் கார், இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாசிஃபிகேஷன் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். Power measures the speed of the work done. This is how fast or slow work is done. Power is defined as the rate of doing work or the rate of transfer of energy. So power வந்து பார்த்தீங்கன்னா speed of work done. So work done பண்ண ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறது தான் பவர். ஸோ அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லைனா ஸ்லோவாக வந்து ஒர்க் நடந்திருக்குங்கிறது தான் பவர். ஸோ பவர் வந்து எப்படி சொல்லலாம்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து எவ்வளோ ரேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதுங்கிறத வந்து பற்றி நம்ம பவரில் சொல்லலாம். இப்போ if an agent does a work W in time T, then power is given by power is equal to work by time. So power ங்கிறது work on time. அதாவது டோட்டலா பார்க்கறப்போ power is equal to work by time. ஸோ ஒர்க்கை வந்து எவ்வளோ நேரத்தில் பண்ணுறாங்களோ, ஒரு இன்னொரு நேரத்தில் எவ்வளோ ஒர்க்கு பண்ணுறாங்களோ அதான் பவர். இப்போ ஒர்க்கு வந்து அதிகமாக பண்ணியிருந்தாங்கன்னா, டைம் வந்து கம்மியாக இருக்கிறப்ப ஒர்க் வந்து அதிகமாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல பவர் வந்து இங்கே அதிகமாக இருந்திருக்கும். அதே டைம் அதிகமாக இருக்கிறப்ப ஒர்க் வந்து கம்மியாக பண்ணியிருந்தாங்கன்னா பவர் கம்மியாக இருக்கும். ஸோ பவரோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வாட். இது வந்து ஜேம்ஸ் வாட்டுங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சதுனால இவருக்கு வந்து அந்த பேரை வச்சிருக்காங்க. அதாவது 1736லேருந்து 1890 வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டபிள்யூ இருக்குது, இந்த பெரிய டபிள்யூ. 1 watt ஆஃப் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் which just work at the rate of 1 joule per second. We can also say the power is 1 W where the rate of consumption of energy is 1 joule per second. 1 watt is equal to 1 joule per second or 1 watt is equal to 1 joule per second per minus 1. We express larger rates of energy transfer in kilowatts. So இப்போ வாட்டை வந்து நம்ம ஒரு வாட்டை எப்படி சொல்லலாம்னா ஒர்க் பை டைம்னு சொன்னோம். ஸோ ஒர்க் பை டைம்னா கண்டிப்பாக ஒரு வாட்டுங்கிறது ஒர்க்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து ஜூல். ஸோ ஜூல் பை டைம் வந்து செகண்ட். ஸோ நமக்கு வந்து 1 watt வந்து 1 joule per second வரும். இதுவே இந்த பெருசாக இருந்ததுன்னா நம்மளால வந்து அதை டக்குன்னு சொல்ல முடியாது. அதனால 1 kilowattனா 1000 wattsன்னு அர்த்தம். ஸோ 1 kilowatt நம்ம 1000 watt அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா 1 kilowatt 1000 joule second per second கூட வந்து சொல்லலாம். The power of an agent may vary with time. This means that agent may be doing work at different rates at different intervals of time. Therefore, the concept of average power is useful. We obtain average power by dividing the total energy consumed by the time
by the total time taken. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தர் வந்து வேற மாதிரி பண்ணிருக்கலாம். ஸோ ஒருத்தர் அதிகமா பண்ணிருக்கலாம், அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பண்றதுக்கு பதிலாக டோட்டலா அவர் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு, ஸோ அந்த டோட்டலா ஒர்க் பண்ணதையும் அந்த டோட்டல் ஜூலையும் அப்புறம் டோட்டல் டைம் எவ்வளவு எடுத்திருக்காரு, ஸோ அது எல்லாத்தையும் பண்றப்போ ஒரு ஆவரேஜான கிடைக்கும். அந்த ஆவரேஜ் பவர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். Commercial unit of energy. Some unit joule is too small and hence is inconvenient to express large quantities of energy. We use a bigger unit of energy called kilowatt hour. ஸோ சில யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குது, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டிஸை சொல்ல முடியாது. அதனால ஒரு பிக்கர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிலோவாட் மட்டும் இல்லாமல் கிலோவாட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதான் கிலோவாட் ஹவர். ஸோ இந்த கிலோவாட் ஹவர்னா என்ன சொல்லலாம், இப்போ நம்ம வந்து சொல்லலாம், இப்போ ஒரு மிஷின் வந்து 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு செகண்ட் வந்து யூஸ் பண்ணுதுன்னா, இந்த மிஷின் வந்து 1 ஹவருக்கு கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட அது வந்து 1 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி இஸ் எனர்ஜி யூஸ்ட் இன் 1 hour at the rate of 1000 joule per second or 1 kilowatt. So 1 kilowatt is hour is equal to 1 kilowatt into 1 hour. So அதாவது 1000 into 3600 joule. அதாவது பார்க்கறப்ப கிட்டத்தட்ட 1 கிலோவாட்ங்கிறது 3.6 into 10 to the power of 6 joules. The energy used in household, industry and commercial established are usefully expressed in kilowatt hour. For example, electrical energy used during a month is expressed in terms of units. Here 1 unit means 1 kilowatt hour. So ஒரு யூனிட்ங்கிறது 1 கிலோவாட் ஹவர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூனிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு யூனிட்ங்கிறது 1 கிலோவாட் ஹவர்னா இதில் 3.6 into 10 to the power of 6 ஜூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.